இந்த ஒரு மாசம் வந்து அவனோட போட்டோஸ் வீடியோஸ் நான் எதுலயுமே போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ஒரு வீடியோல தான் அவனோட ஃபேஸை நான் முதல்ல ரிவீல் பண்ண போறேன். அதுக்குள்ள ஆள் மட்டையாயிட்டாங்க, தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செம்மையாக இருப்பீங்க நம்புறேன். என்னடா ஒரு மாசமா எந்த ஒரு வீடியோஸும் வரல, ஆள் இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு ரீசன் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பையன் பிறந்திருக்கான். அவன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து டெலிவரி அப்பயே ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் வர முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்போலோவில் வந்து நிறைய பேர் அலோவ் பண்றதே கிடையாது. மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour அவ்வளோதான் அலோவ் பண்றாங்க. அதுவும் ஃபேமிலிஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வர முடியல. ஸோ அதனால் எல்லாரையும் இன்வைட் பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. அண்ட் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து பாப்பாவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் ஒரு சில பேர்லாம் வீடியோஸ்லலாம் காமிக்காதீங்க, ஃபோட்டோஸ்லலாம் இப்போதைக்கு காமிக்காதீங்க, ஏன்னா பாப்பாவுக்கு கண்ணு படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து ஒரு மாதம் கழிச்சு நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதம் வந்து அவனோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் எதுலையுமே போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் அவனோட ஃபேஸை நான் முதல்ல ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பையனோட ஃபேஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு மாதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ட்ராவல் பண்ணலை, எந்த ஒரு ஒர்க்கையும் பார்க்கல, ஃபுல்லாக அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா February 23 பிறந்தான். இன்னைக்கு வந்து March 23 இந்த ஒரு வீடியோவை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. அண்ட் அவன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 11வது நாள் நாங்கள் வந்து நேம் ஃபங்க்ஷன் வச்சோம். ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவன்னு வச்சிருக்கோம். கரெக்டாக 3வது மாதம் வயிற்றுல இருக்கும்போது இந்த ஒரு பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பையன் பிறந்தா இந்த ஒரு பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பையன் பிறந்துட்டான். ஸோ அதனால அந்த பேரை அப்படியே வச்சுட்டேன். ஸோ எதுக்கு அந்த ஆரவன்னு பேர் வச்சேன்னா, நம்மளோட அரவிந்த் அப்படின்ற அந்த பேர்ல ஆரவம் அடங்கி இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ அதுக்காக அப்படி வச்சா. அண்ட் அந்த பேரு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அந்த பேரையே நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தலைவலியா இருந்துச்சு. ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவ்ரி 3 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கு வேற நாங்கள் ஒரு 3 மணி நேரம் அவனையும் எழுப்பணும், நாங்களும் எந்திரிக்கணும். அண்ட் அதுவும் இல்லாமல் நடுவில் சுச்சா போயிடுவான், கக்கா போயிடுவான், இதுக்கெல்லாம் அழுவான். நடுவில் சம்மந்தமே இல்லாமல் இது எதுக்கோ அழுவான். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் அழுவான். சில நேரத்தில் சாங்ஸ் போடணுன்னுவான், அவன் கூட உட்காந்து ஒரு ஆள் பேசிட்டே இருக்கணும், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய தலைவலிகள் இருந்துச்சு. ஒரு மாதிரி தூக்கமே இல்லை இந்த ஒரு மாதம். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டல்லாக தான் இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி இந்த ஒரு 1 month வந்து வீட்டிலே இருந்துட்டேன்னா, ஸோ ரொம்ப வெளியெல்லாம் போகிறது கிடையாது. அதனால எனக்கே வந்து நான் வந்து ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுறேன். எங்கேயாச்சும் நமக்கு ட்ராவல் பண்ணணும், ஒரு பூஸ்டப் வேணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான டைம் அமைய மாட்டேங்குது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கோவத்துல மேலே இப்படிதான் தீர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இப்பதான் வந்து பால் குடிச்சிருக்கேன். ஸோ அதான் பர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஆள் மட்டையாயிட்டாங்க, தூங்க ஆரம்பிச்சுட்டான். டாய் ஏஞ்சிட்றா, பால் குடிச்சிட்டு பாருங்க, மட்டையாயிட்டான். இதே மாதிரி தான் பண்றான். எப்ப பாரு பால் குடிச்சாலே அப்படிதான். எப்போ தூங்குவானோ அப்போ தூங்க மாட்டான், எப்போ தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அப்போ கரெக்டாக தூங்கிடுவான். நமக்கு எதிராகவே எல்லாமே பண்ணுவான். இவருக்கு செல்லம் வேற பயங்கர செல்லம். ஏன்னா நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பாலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நான்லாம் பாசத்துக்குலாம் ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஸோ அதனால இவருக்கு வந்து பயங்கர செல்லம் கொடுத்துட்டு இருக்கேன். அதனாலேயே கெட்டு போவான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நல்ல பையன், சொல்ற பேச்சை கேட்க மாட்டான். ரொம்ப வாழா இருக்கிறாங்க. இவனை வச்சு நீ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. மற்ற நேரத்துலலாம் தூங்கவே மாட்டான். இப்போ வீடியோக்கு எந்திரானா எப்படி தூங்கினா பாருங்க. பால் குடிச்சாலே அப்படியே அவருக்கு அப்படியே போதையிட அப்படியே தூங்கிடுவாரு. ஹாய் சொல்லு டேய், டாய் எந்திரா. இப்படி தாங்க இவனை ஒரு மாதம் இவன் தூங்குறானா, மூச்சிட்டு இருக்கானா, கக்கா போகிறானா, ஒன்றுக்கு போகிறானா, இதே தான் 1 month ஃபுல்லாக மைண்டு ஓடிட்டே இருக்குது. ஸோ அதனால் வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக நம்மளோட ட்ராவல் வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நான் ஷார்ட்ஸ் கொஞ்சம் அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ட்ராவல் வீடியோஸ் தான். ஸோ நிறைய பேர் ஏன் ப்ரோ வீடியோஸ்லாம் போடுறதெல்லாம் கேட்குறீங்க. வந்துடும், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இவரை கொஞ்சம் அப்படியே செட்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிமேல் இவரும் நம்ம கூட வந்து நம்மளோட ட்ராவல்
ட்ராவலில் ஜாயின் பண்ணுவார். ஆனால் இப்போ இல்லை, இவர் இன்னும் எலிஜிபிள் இல்லை. இன்னும் கொஞ்சம் மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் இவனும் ஜாயின் பண்ணுவான். இவங்க கூட சேர்ந்தே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஃபியூச்சரில் இனிமேல் வரும். அண்ட் அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வீடியோஸ் இன்னும் போடல, ஒரு 2 வீடியோஸ் சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். போக போக அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா மணி 4 போகுது. 4 மணிக்கு மேலே ஈவினிங்லலாம் வந்து கை குழந்தை வந்து வெளியே கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, ஏதோ பறவை தோசை அது இதுன்றாங்க. நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் சரி ஓகே, கீழே போயிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம். பாய் சொல்கிறா, பாய் சொல்கிறா, பாய் சொல்லு, பாய். சரி ஓகேங்க, இவனை போய் அப்படியே தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு சண்டே, ஐபிஎல் வேறு இருக்குது. ஸோ ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப். என்னடா போமா, தூங்குமா? இப்போ ஏஞ்சிக்கிறான் பாரு, கண்ணை திறக்கிறான் பாரு, அங்கே பாருங்க, இப்போ திறக்கிறான் பாருங்க. டேய் எந்திரா, வீடியோ முடிஞ்சோடனே நைஸாக எந்திரிக்கிறியா? கேடி எந்திரி, வாப்பலாம். வீடியோ முடிஞ்சோடனே லைட்டாக எந்திரிக்கிறான் பார்த்தீங்களா? டேய் ஏந்திரா, டேய் பிதுக்கி வாய் எப்படி பிதுக்கிறான் பாரு, வச்சுக்கிறான். இதே வேலை அவனுக்கு. போகலாம், போய் தூங்குவோம். அப்பாடா, நல்ல வேலை நான் தூங்கிட்டேன்னு நம்பிட்டா. வரட்டா மாமே.